கார்த்திகை தீபத்தை வேற ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தா திருவண்ணாமலை கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னென்னு நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். கார்த்திகை தீபத்துக்கு மக்கள் எல்லாரும் திருவண்ணாமலை கோவில், அருணாச்சல கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா போவது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே தெரியக்கூடிய மகா தீபம், ஸோ கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே விமர்சனமாக பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஏகபோகமான ஒரு திருவிழா மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கார்த்திகை தீபத்துக்கு இருக்கும். அந்த ஒரு கோவிலை சுற்றி மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, ஸோ வல்லுநர் குழு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அது என்ன மாதிரி எச்சரிக்கை? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலையில் இருந்து பாறைகள் விழுந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற வல்லுநர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லை கார்த்திகை தீபத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ மலைக்கு போக முடியுமா போக முடியாதா, அது வேறு ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு பக்கத்தில் பார்த்தா சரியான மழை பெஞ்சு எல்லாரையுமே சாவடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தித்வா புயல் வந்ததால் 25 பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இறந்துருக்காங்க. இதுவே ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டால் 100 பேருக்கு மேலே பார்த்தா இறந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை காலி பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தா சொல்கிறாங்க. கொஞ்சம் வேகமாக எடுக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு புயல். அதுக்கப்புறம் என்ன குறையதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சென்னை கிட்ட வர சொல்ல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் மிகவும் புகழ்பெற்ற கோவில் கார்த்திகை தீப திருவிழா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸான திருவிழானா திருவண்ணாமலையில். ஸோ கார்த்திகை தீபத்தை சொல்லலாம். 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா தொடங்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெகு விமர்சனமாக பார்த்தீங்கன்னா நடந்திருந்ததாக சொல்கிறாங்க. இந்த தீப திருவிழா நடக்கும்போது ரொம்பவுமே முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ 3ஆம் தேதி, ஸோ இப்போ வரப்போகிற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மார்னிங் 4 மணிக்கெல்லாம் பரணி தீபம் ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈவினிங் அதே டேயில் ஸோ ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. போன வருஷம், அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் வந்ததால் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத கனமழை பெஞ்சு ஸோ அண்ணாமலையார் கோவிலில் இருந்து மண் சரிவு ஏற்பட்டதால் பார்த்தீங்கன்னா ராட்சச பாறைகள், மிகப்பெரிய பாறைகள்லாம் உருண்டதால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 7 பேர் பார்த்தா இறந்துருப்பாங்க. அதுவும் எப்படின்னு நசுங்கி இறந்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இந்த சீசனும் இந்த வருஷமும் நடந்துட்டு என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ பார்த்தா திட்வா புயல் அதோட வேலையை ஆரம்பிச்சிருக்கு. வருஷத்துக்கு வருஷம் இந்த மாதிரி ஒரு புயல் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன ராசின்னு தெரில. ஸோ இந்த மாதமானாக்கா சரியான மழை பெஞ்சு ஒரு புயல் வரத்து வாய்ப்பாக வச்சுக்கிட்டு இருக்குது. புவியியல் வல்லுநர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷமும் தீப திருவிழா நடக்குமா நடக்காதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் டவுட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. மலை மேலே யாருமே பக்தர்கள் யாருமே ஏறவே கூடாது. ஸோ அதுக்கு பார்த்தா தடை விதிக்க போகிறதா பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. மகா தீபம் திருவிழா இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தா இந்த டிட்வா புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ரெட் ஆரஞ்சு அலர்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எச்சரிக்கை கொடுத்துருக்கிறதால பார்த்தீங்கன்னா அகெயின் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அகெயின் பார்த்தீங்கன்னா பாறைகள் உருளத்துக்கும் இருக்குது. ஏன்னா மண் சரிவு ஏற்பட்டால் அங்கே இருக்கிற ராட்சச பாறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உருண்டு கீழே வேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மலை கீழே இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓரம் தள்ளி ஸோ அங்கே பார்த்தா க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒன்ஸ் அகைன் இதுக்கு முன்னாடி போன வருஷத்தில் வந்த பெஞ்சல் புயல் வந்ததே தாங்க முடியாமல் பாறைகள்லாம் உருண்டு கீழே விழுந்தது. இப்போ இந்த தித்வா புயல் வந்ததால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நமக்கே தெரியல. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இது டேஞ்சரஸான புயல்னு சொல்கிறாங்க. போன வருஷம் மாதிரியே மக்கள் இந்த வருஷம் ஏறத்துக்கு தடை விதிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இதில் 99% பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கிறதாகவும் பார்த்தா வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா பாறைகள் உருள ஆரம்பித்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் ஏற்படும். ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைச்சே ஆகணும். 7 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. அதை விட ஸோ இந்த மாதிரி கூட்டம் அதிகரிக்கும். அதனால் நிறைய இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த வாட்டி தடை விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 99% பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு ஸோ மக்கள் எல்லோரும் அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லி ஆகணும். பக்தர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கணும். ஸோ அவங்களுடைய கோஆப்ரேஷனை கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டு பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த புயல் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரிலாம் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்கள் இந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு
போயிருக்கீங்களா போகலையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கா? ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி ஒரு மலை இருக்கான்னு சொல்லிடுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த மாதிரி மலைகள்லாம் இருக்குது, ஸோ எந்த கோவில்லாம் இருக்குது எல்லாத்தையும் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டெட் ஓ புயலை பற்றி பார்க்கலாம்.